பில்லியனர்ஸோட சீக்ரெட் 3 பார்க்க போகிறோம். என்னென்னா பீயிங் ப்ரெசன்ட். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையாலுமே அதுதான் இப்போது இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நம்மளோட சிஸ்டம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம கையில் மொபைல் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, ஆனால் உங்களோட மைண்டு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்ருக்கு, இல்லை நாளைக்கு எங்கே போகலான்னு யோசிச்சுட்ருக்கு, இல்லை நேற்று நடந்து யோசிச்சுட்ருக்கு, அப்படி யோசிச்சுட்ருக்கு. உங்கள் கூட பக்கத்தில் உட்காந்து பேசுகிறவங்க கூட நீங்கள் பேச முடியல, ஏன்னா நீங்கள் ப்ரெசண்ட்டில் இல்லை. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படி நீங்கள் வந்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் கரெக்டாக இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நாளைக்கு நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்தால் ஓகேவா? முடியாது. அதே மாதிரி தான் நேற்றுக்கே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நீங்கள் பீயிங் ப்ரெசண்ட்டில் இருக்கிற மாதிரி இருங்க. நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் யோசித்து எடுப்பீங்க. ஸோ நீங்கள் யோசித்து எடுக்கிற முடிவு தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட்டாக வரப்போகுது. உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறத இன்னையிலேருந்தே நீங்கள் யோசித்து எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட். யோசித்து எடுங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி நீங்கள் நாள் ஃபுல்லாக உட்காந்து யோசிக்கணுங்கில்ல, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் யோசித்து எடுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் காலையில் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அலாரம் வச்சுட்டு படுக்கணும். இதுதான் ஒரு சின்ன எக்ஸசைஸ். இதே தான் நானும் பண்ண சொல்கிறேன். புரிஞ்சுதுங்களா?